காலம் எனும் ரயிலில் அமர்ந்திருக்கும் பயணி அல்ல, காலம் எனும் ரயில் செல்லுகிற தண்டவாளம் நீங்கள் அப்படின்னு புரிஞ்சுட்டு பாத்தீங்கன்னா, காலம் வரும், காலம் இருக்கும், காலம் போகும், காலம் உருவாக்கும் அனுபவங்கள் வரும், இருக்கும், போகும். இதுல உங்களுக்கு ருசியான, இனிமையான, ஆனந்தமான அனுபவங்கள் எதுன்னு பார்த்து அதை நீங்கள் மலர்த்திக் கொள்வதற்கான வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டு வாழ்வது ஸ்வர்க்கம். எந்த வெளிச்சூழலையும் தாண்டி நீங்கள் விரும்பிய அனுபவத்தை விரும்பியவாறு உங்களுக்குள் மலர்த்திக் கொண்டு வாழ முடியும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு வாழறது கைலாசம். ஒரு கொடுமைங்கயா, இந்த கிளாக் டைம்ல நாம அவ்வளவு சிக்கிட்டு நம்முடைய டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸையே நம்ப மாட்டேங்கிறோம். ஓ, அதுக்குள்ள 3 மணி ஆயிடுச்சா? இட் கான் பி 3 o'clock. அது 3 o'clock தான் என்ன பண்றது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப மாடர்ன் டேல எஸ்பெஷலி இந்த ஹெல்த் வாட்ச் எல்லாம் வந்துச்சு, ஸ்மார்ட் வாட்சுங்க. we are getting so addicted to health watch. அது ஏதாவது கொஞ்சம் சரியா வேலை செய்யாம நம்ம பிபிஏ ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டா போதும், உண்மையிலே பிபி இருக்குது நமக்கு, அன்னைக்கு நாளே போச்சு. அப்புறமா அந்த ஸ்மார்ட் வாட்ச் தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சா நமக்கு எப்படி தோணும்? அடப்பாவீங்களா, இதை நம்பி ஒரு வருஷத்தையே கழிச்சனேடா, ஒரு வருஷம் முழுக்க எனக்கு பிபி ஜாஸ்தியா இருக்கு, சுகர் ஜாஸ்தியா இருக்கு, என் பல்ஸ் ஒழுங்கா இல்லைன்னு நம்பிக்கிட்டு அந்த துக்கத்திலேயே லைஃபை கழிச்சிட்டேனேடா. இப்பதானடா புரியுது வாட்ச் சரியில்லைன்னு. ஹெல்த் சரியா தான் இருந்திருக்கு, என் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா வாட்ச் சொல்லுதுன்னு நம்பிக்கிட்டு எத்தனை பேரு இந்த கேட்ஜெட் அடிக்ட் ஆகி ஸ்மார்ட் வாட்ச், ஹெல்த் வாட்ச், இந்த மாதிரி டிவைசஸ் சார்ந்து உங்க ஹெல்த்தை முடிவு பண்றது மூலமா ஏமாற்றப்பட்டு ஆக்சுவலா டிவைஸ் வந்து ஒரு கடவுள் நிலைமைக்கு எடுத்துட்டு போயிட்டோங்க. ஒரு ஒராக்கிள் நிலைமைக்கு, கடவுள் நிலைமைக்கு எடுத்துட்டு போயிட்டோம். நீங்க உண்மையில எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்குள்ள திரும்பி எல்லாம் பாக்குறதே இல்லை. ஆக்சுவலா பிபி அதிகமான உங்களுக்குள்ளேயே அந்த எண்ணத்தோட எஜிடேஷன், உங்களுடைய எண்ண ஓட்டத்தோட வேகம், பரபரப்பு, ரெஸ்ட்லெஸ்னஸ் தெரியும். அதை வச்சு உங்க பிபி அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு பார்க்கிற அளவுக்கு தனக்குள் தான் வாழாமல் இருப்பதால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ள நீங்க கான்சியஸா இருந்தீங்கன்னா உங்களுடைய இன்னர் எஜிடேஷனை வச்சே தெரிஞ்சுக்கலாம் பிபி இப்ப அதிகமாயிருக்கு போல. உங்களுக்கு உள்ள இருக்கிற இன்னர் டயர்ட்னஸ் வச்சே தெரிஞ்சுக்கலாம், ஓ கேஸ் இருக்கு போல, இல்ல சுகர் இருக்கு போல. அப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு அதுக்கான தீர்வுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஆனா உள்ளுக்குள்ளேயே வாழாம டிவைஸ் மேலேயே வாழறதுனால இந்த டிவைஸுங்கயா, அது உங்களுக்கு பிபி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அப்படியா நம்புறீங்க, பிபி உண்மையா வந்துருது. அது உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அப்படியே நம்புறீங்க, டயபெட்டிஸ் வந்துருது. அது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அப்படியே நம்புறீங்க, வந்து போயிருது. டைம் மிஷின் இன்வென்ஷனுங்கய்யா, டிஸ்கவரி இல்லைங்கய்யா, இன்வென்ஷனுங்கய்யா.